பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அஃபிஷியல் ஓட்டிங் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திவ்யா ஃபஸ்ட்டு ப்ளேஸுங்க, தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் ஆனால் வந்து ஓட்ஸ் அதிகமாக இருக்கிறது அஃபிஷியலில் திவ்யாவுக்கு தான். திவ்யா இஸ் நம்பர் 1. ஸோ அவங்க ஒரு மாதிரி அடி வாங்கினாங்க பாருங்கள். மொதல் வாரம் அந்த விஜய் சேதுபதி அடித்தார்ல, அதுக்கப்புறம் கேம் கொஞ்சம் சட்டிலாக ஆயிடுச்சு. நம்பர் 1. நம்பர் 2 பாரு. ஆச்சரியமாக இருக்குல்ல? அதாவது திவாகரோட ஓட்டுமே சேர்ந்து பாரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அதாவதுன்னா பாரு ஓட்டு மட்டும் கிடையாது, இங்கே திவாகர் ஓட்டுமே இங்கே பாருக்கு போயிடுச்சு. அதான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு காரணம். உள்ள பைத்தியங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க திவாகர் சரியாக விளையாடல, அதனால தான் தூக்கிட்டாயின்னு. சேனல் தூக்கிடுச்சுடா திவாகரை, அதனால தான் இந்த ஓட்டு அதிகமாக இருக்குது பாருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? திவார் தாங்க கேமு, கண்டென்ட் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. திவாரை வச்சு தான் ஓட்டியிருக்காங்க. பல பேர் திவாரை வச்சு தான் பொழைச்சிருக்காங்க உள்ளுக்குள்ள. இப்போ தான் வெளியவே தெரியுது. இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, பாருக்கும் விக்ரமும் சரியான போட்டிங்க. விக்ரம் 3ஆவது இடத்துல இருக்காங்க. அது விக்கல் சேனல்ஸில் வேலை நிறைய வீடியோஸ் போடுறாங்க, எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க, எல்லோரையும் ஓட்டு போட சொல்கிறாங்க. பெரிய அளவில் ஒரு பிஆர் நடந்துக்கிட்டு இருக்குது விக்ரமுக்கு. பட் ஆனால் ஓகே தாங்க, ஃபேன்ஸ் இருக்குது விக்ரமுக்கு. ஃபேன்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ கொஞ்சம் டவுனாக விளையாண்டுட்டு இருந்தால் இப்போ நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சக்காசம் பண்ணுறாங்க, இல்லை காமெடி நல்லா பண்ணுறான். ஸோ கேமை எப்படி ஆடணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கான் விக்ரம். ஸோ கேமுக்குள்ளே வந்துட்டான், அழகாக இறங்கி அடிக்கிறான். என்ன பண்ணால் வெளியே தெரியும், க்ளீனாக தெரியுது, அனலைஸ் பண்ணுறான், சூப்பர். அடுத்து 4ஆவது இடத்துல சபரி. இதுதான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்டில் அதோட கொஞ்சம் வேலைக்காரன் இந்த நிறைய சீரியல் பையனுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருந்தாங்க. பட் இங்கே தான் கெட்டு போயிட்டான். இருந்தாலும் பிஆர் வேலை சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அஃபிஷியலில் ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்கான். கொஞ்சம் நல்லவன் தான், பண்ணுறது தான், கேமு தான் விளையாடுறதில்ல. போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒரு நிமிஷம் சபரி 4ஆவது இடத்துல இருக்காப்புல. 4ஆவது இடம், ஒரு நிமிஷம் சபரி. இதை தாங்க என்னால் நம்ப முடியல. அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா அரோரா எப்படிங்க 5ஆவது இடத்துல இருக்குது, புரியலைங்க. ஆனால் நல்லா ஆட ஆரம்பிச்சிருச்சு, ஓரளவு கேம் நல்லா ஆடுது. ஆனால் பாருவும் கமருதியும் சேர்ந்துடக்கூடாது, அதில் ரொம்ப குறியாக இருக்குது. போய் ஏதாச்சும் இல்லாத பொல்லாத போட்டு விடுறது. பாருக்கு ஆல்ரெடி வெளில ஆள் இருக்குங்கிற வேறெலாம் சொல்லியிருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, ஆனால் ரொம்ப டர்ட்டியாக பண்ணுது. பட் ஆனால் ஓட்ஸ் பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் ஒரு எனர்ஜியே வருது அதுக்கு. அடுத்து கெமிக்குங்க 6ஆவது இடத்துல எவனாச்சும் கெமியை வச்சுருப்பானா? எனக்கு தெரிஞ்சு ஃபேக்காக சொல்கிறாங்க. எனக்கு வர ரிப்போர்ட்ஸ்லாம் ஃபேக்குன்னு நினைக்கிறேன். 6ஆவது இடத்துல எப்படி கெமி இருக்க முடியும்? எதுக்கு ஓட்டு போடுறாங்க? ஒருவேளை அந்த பேஸ்கெட் பால்லாம் விளையாண்டுச்சில்ல, அதுக்காக போடுறாங்களா? இல்லை ஃபிசிக்கல் டாஸ்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸோ அந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு விஜய் டிவி கொண்டு போகுதா? இல்லை ஃபேன்ஸு போடுறாங்களா ஓட்டுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கனியை பின்ன கீழே வச்சு கெமியை மேலே வச்சுருக்காங்க பாருங்கள், அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. கெமி 6ஆவது இடத்துல இருக்குங்க. அடுத்து கனி, கெமிக்கு அடுத்து தான் கனி இருக்குது பாருங்கள். 7ஆவது இடத்துல இருக்குது கனி. கனிக்கு குக்கு வித்து கோமாளி ஃபேன்ஸ் தான். அந்த சாப்பாடு, அதான் திவாகர் சொல்கிற மாதிரி சாப்பாடு ஃபேன்ஸ் தான். அதுக்கு மேலே யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா சுகர் கோட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பிக் பாஸுக்கு லாய்க்கு கிடையாது, புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி கூட கேவலமாக ஒன்று பண்ணிகிட்டு இருந்துச்சு, சிக்கனை வச்சு எஃப்ஜேக்கும் சபரிக்கும் ஃபேவரிசம் பண்ணி ஸ்டார் வாங்குறதுக்காக. அதெல்லாம் கன்னிங் கேம் தான். ஆனால் சுகர் கோட் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்லவன் மாதிரி தெரியுது. நான் நல்லவள் சபரி பண்ணுவான் பாருங்க, அதே மாதிரி பண்ணுது. ஸோ இருந்தாலும் 7ஆவது இடம் ஓகே தான். அடுத்து சாண்ட்ரா அடித்து முடிச்சிட்டாங்க. போன வாரம் நம்பர் 1 இருந்துச்சுங்க, இப்போ 8ஆவது இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க எல்லாம். அதுவும் இன்றைக்கெலாம் பார்வோட சேர்ந்துக்கிட்டு சாண்ட்ரா போட்ட ஆட்டத்துக்கெலாம் சாண்ட்ரா வெளில போகிற அளவுக்கு போயிடுச்சுங்க. இந்த வாரம் அடி கன்ஃபார்ம் இருக்குது விஜய் சேதுபதிகிட்ட, அது கன்ஃபார்ம். திவ்யா எங்கே இருக்குது, சாண்ட்ரா எங்கே இருக்குது, 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க. 8ஆவது இடத்துக்கு போயிடுச்சுங்க சாண்ட்ராவின் நடிப்புனால நடந்தது. 9ஆவது இடத்துல வியானா, பரிதாபமாக இருக்குது. ஏண்டா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. எஃப்ஜே அவன்லாம் ஒரு பொறுக்கி பையன், அவனை போய் லவ் பண்ணி
அப்படியே கண்ணிலே பேசிக்கிறாங்கண்ணா. எதுக்கு தேவைலாம் பாரு, மக்களை கொண்டு போய் உன்னை எங்கே வச்சுருக்காங்க? 9வது இடத்துல இருக்க வேண்டிய ஆளா நீ? சில பிரச்சனைகள் பண்ண, சில விஷயங்களில் ஃபேக்காக இருந்த, எப்ஜே லவ் பண்ண, சோழியை முடித்து 9வது இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. 10வது இடத்துல பிரஜைன் பேப்பர் ரவுடி பிரஜைனை முடிச்சிட்டாங்க கதையை. கேமே ஆடலை இருந்தாலும். பொண்டாட்டி பிச்சிருவேன், வெளுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பேப்பர் ரவுடி வேலை பார்த்தாரு. மக்கள் அவரை பேப்பராகவே மாற்றிட்டாங்க. 10வது இடத்துல சொல்ல முடியாதுங்க. சாண்ட்ராவுக்காக பிரச்சனை தூக்க வாய்ப்பு இருக்குது. 11வது இடத்துல அமித் நல்லவனாக இருக்கலாம், ஆனால் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறது வந்து எப்படி அமித்? பரவாயில்ல, இப்போ காணாவினத்தோடு கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்க, ஓரளவு தெரியுது. மற்றபடி கருத்துக்கெல்லாம் நல்லா தான் வைக்கிறீங்க, ஆனால் வெளியே தெரிய மாட்டேது. ஒரு ப்ரோமோலையும் இல்லை, எபிசோட்லேயே கம்மியாக தான் வர்றீங்க. ஸோ உங்களை மக்களுக்கும் அவ்வளோவா விரும்பலை. 11வது இடம். 12 சுபிக்ஷா நல்லா தான் கேம் ஆடுது, ஆனால் என்னன்னு தெரில, மக்கள் ஓட்டே இல்லை. நல்ல எனர்ஜி இருக்குது, கேம் ஆடுது. பட் ஆனால் மக்கள் ஓட்டு சுத்தமாக இல்லை. கேம்லாம் பயங்கரமாக ஆடுது. ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வச்சா டிக்கெட் டு ஃபைனல்லாம் கொடுத்தா ஜெயிச்சுட்டு போயிருங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்கோப் இருக்குது. பட் ஆனால் மக்கள் விரும்பலை. மேபி விஜய் டிவி இன்றைக்கி தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் சுபிக்ஷாவை அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரம்யா தான் ஆக கடைசி 13வது இடத்துல இருக்காங்க. ரம்யா அவர்களே இந்த வாரம் நீங்கள் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் டிவி உங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்குறதுனால, விஜய் டிவி ப்ராடக்டாக மாற்றுறதுனால கொஞ்ச நாள் உள்ளே வைக்க வாய்ப்பு இருக்குது. சுபிக்ஷாவை தூக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அமித்தை கூட தூக்க வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை கூட தூக்கலாம், இல்லை ட்விஸ்ட் பண்ணி யாராச்சும் மெயின் பிளேயரை கூட தூக்கலாம். சொல்ல முடியாது. பார்வை கூட தூக்கலாம், சொல்லவே முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரம்யாவா சுபிக்ஷாவா இந்த வாரம் பாயாசம்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.